முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வேண்டுகோள் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். ஒன்று இந்த வீடியோவை உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசாக இருந்தால் கூட ஓகே, அவர்களையும் இந்த வீடியோவை பார்க்க வைங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்வை நல்ல விதமாக மாற்றக்கூடிய பல முயற்சிகள் ஒவ்வொரு வீடியோ பதிவாக வந்துட்டுருக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதில் நீங்களும் இணைந்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மருவிநாயனை அடிமையாமன மகிழ்மை ஞானமும் அருள்வோனே. இந்த வரிகள் முருகப்பெருமான் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு அவர்களிடம் வேண்டி கொண்டு கேட்டபோது எனக்கு கொடுத்த திருப்புகள் நம்பர் 496. அதில் இந்த 2 அடிகள் எனக்குன்னு நான் இந்த வேலையை பண்ணுறதுக்குன்னு முருகர் எனக்கு ஞானம் கொடுப்பதற்காக நான் வேண்டி கேட்ட பொழுது அதில் நான் என்ன கேட்டு வேண்டனோ அது அப்படியே அந்த திருப்புகளாக இருந்துச்சு. இதுதான் திருப்புகள், இதுதான் முருகர், இதுதான் முருக பக்தி. இப்பொழுது நம்ம திருப்புகளுக்குள்ளே போகலாம். திருப்புகள் பற்றி நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம், ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்காக ஒரு நிமிடம் மட்டும் திருப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகலாம். திருப்புகழை எழுதியவர் முனிவர் அருணகிரிநாதர். அவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர். திருவண்ணாமலையில் பிறந்து சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்து அக்கா வளர்த்துட்டு இருக்காங்க. அவர் சின்ன வயசுலேயே நிறைய தப்பான சகவாசத்தினால அவருக்கு தொழுநோய் வந்துடுது. தொழுநோய் அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து அவர் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோயிலில் கோபுரத்தில் ஏறி அங்கே இருந்து கீழே விழுகிறார். கீழே விழும்போது முருகா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு விழுகிறார். அப்போதான் ஒரு கை அவரை பிடிச்சி காப்பாத்துது. அது யாரும் இல்லைங்க, முருகனோட கையே தான். அப்போ அவர் சொல்றார், அருணகிரி, நீ வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு எப்படி நீ நினைக்கலாம்? நீ இந்த பிறவி எடுத்த நோக்கம் இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிடுறார். சும்மா இரு அப்படின்னா அவர் எதுவுமே பண்ணாம தவத்தில் இருப்பதுக்கு அர்த்தம். அதுல இருந்து அருணகிரிநாதர் 12 வருஷம் கடுந்தவத்தில் இருக்கிறாரு. 12 வருஷம் கழிச்சு முருகப்பெருமான் அவர் முன்னாடி தோன்றி, அருணகிரி, நீ திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட அருணகிரிநாதருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அவருக்கு எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை சுத்தமா இல்லை. அதுக்கு முருகர் அவருடைய வேலால அவருடைய நாக்குல ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தை அது மட்டும் இல்லாம முருகர் முதல் அடியான முத்தை தரு அப்படிங்கிற அந்த வார்த்தையும் எடுத்து கொடுக்கிறார். இதுல இருந்து நீ பிடிச்சிட்டு பாடு அப்படின்னு சொல்லவும் அருணகிரிநாதருக்கு எங்கிருந்துதான் வந்ததோ அத்தனை ஞானமும் புலமையும் அவர் அதிலிருந்து நிற்காம திருப்புகள் எழுதிட்டே இருக்கார். தமிழ்நாட்டிலையும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி கிட்டத்தட்ட 216 தலங்களுக்கு சென்று நேரடியா இந்த திருப்புகழை எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் எழுதியதா நம்பப்படுது. அதுல இருந்து நமக்கு கிடைச்சது வெறும் 1365 பாடல்கள் மட்டுமே. திருப்புகழ் 15வது நூற்றாண்டுல எழுதப்பட்டது. இப்போ நான் இந்த வீடியோல காட்டிட்டு இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா எந்த காலகட்டத்தில் எழுதினாங்கன்னு புரிஞ்சிடும். திருமுருகாற்றுப்படை எழுதினது 2வது முதல் 4வது நூற்றாண்டு தோராயமாக. கந்த புராணம் எழுதப்பட்டது 6வது நூற்றாண்டு. நம்ம கந்த சஷ்டி கவசம் எழுதப்பட்டது 19வது நூற்றாண்டு. திருப்புகழ் எழுதப்பட்டது 15வது நூற்றாண்டு. 15வது நூற்றாண்டுல எழுதின இந்த திருப்புகள் 16,000 பாட்டுகளும் கொஞ்சம் கொஞ்சமா சிதறி அங்கங்க காணாம போயிடுது. 1871வது ஆண்டு மஞ்சக்குப்பம்ல, கடலூர் மாவட்டத்தில் உள்ள மஞ்சக்குப்பம்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு கேஸ் வருது. நம்ம சிதம்பரம் கோயில்ல 3000 அந்தணர்களுக்கு சொந்தமானதா இல்ல அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போட்டு அந்த கேஸ் அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்க்கு வருது. அப்போ அந்த அந்தணர்கள் திருப்புகள்ல இருந்து ஒரு பாட்டை எடுத்து பாடி அது அந்தணர்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல இருந்து நிரூபிக்கிறாரு. அந்த ஜட்ஜ் 400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாட்டுல இத குறிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடன் தீர்ப்பு சொல்றாரு. அப்பேற்பட்ட திருப்புகழ் பாடலோட பொருளும் அதனுடைய அழகான தமிழையும் கேட்டு அங்க இருந்த ஒருத்தர் ரொம்ப மெய்மறந்து போறாரு. அவர் பேர் சுப்பிரமணியம் பிள்ளை. அவர் என்ன பண்றாரு, அப்பவே திருப்புகழ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவருடைய வேலையை விட்டுட்டு எல்லா தலங்களுக்கும் சென்று இருக்கிற திருப்புகழ் பாடலெல்லாம் சேகரிக்க தொடங்குறாரு. அப்படி சேகரித்ததுதான் அந்த 1365 பாடல். ஸோ இவருக்கு நாம மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அருணகிரிநாதருக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றியை செலுத்துறோமோ அதே அளவுக்கு இவருக்கும் நம்ம நன்றியை செலுத்தணும்.
சரி, அந்த திருப்புகழ்ல அப்படி என்னதான் இருக்கு? முருகப்பெருமானுக்கு ஏன் இந்த திருப்புகழ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, திருப்புகழுக்கு பொதுவா ஒரு வாசகம் உண்டு. தெய்வம் தந்த திருப்புகழ். ஏன்னா முருகப்பெருமான் எழுத வச்சது. முருகப்பெருமான் பெயர் வைத்தது. எந்த ஒரு நூலுக்கும் ஒரு தெய்வம் பெயர் வச்சதுன்னா, அது திருப்புகழா மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ திருப்புகழுக்கு இது மட்டும் தான் பெருமையா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. திருப்புகழ பத்தி அருணகிரிநாதரே என்ன தெரியுமா சொல்றாரு? திருப்புகழை நீங்க பாட பாட அஷ்டம சித்திகளும் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்றாரு. அஷ்டம சித்தி அப்படின்னா என்னன்னா, நம்மளை போன்ற சாதாரண மனுஷங்களுக்கு கைக்கு எட்டாத 8 வகையான சித்திகள். அதுதான் அஷ்டம சித்தி அப்படிங்கிறது. திருப்புகழுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்றாரு. திருப்புகழ ஒருத்தர் பாடுறாருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு என்ன கிடைக்குமா? அவருக்கு என்னெல்லாம் நல்லதுன்னு அவருக்கு தோணுதோ அதெல்லாம் கிடைக்குமா? அவரே அதே திருப்புகழ தொடர்ந்து பாடிட்டே இருந்தா, முருகப்பெருமான் அவருக்கு என்னெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாரோ அது கிடைக்குமா? அவரு இன்னும் நிக்காம திரும்பியும் திருப்புகழ் பாடிட்டே இருந்தாரு அப்படின்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம், பிறவாமை அப்படிங்கிற ஒரு வரத்தை முருகப்பெருமான் அவருக்கு கொடுப்பாராமா. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, திருப்புகழ் அப்படிங்கிறது ஒரு கற்பக விருட்சம். நமக்கெல்லாம் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் வழியாக நமக்கு கொடுத்த ஒரு கற்பக விருட்சம் தான் திருப்புகழ். திருப்புகழை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வேல்மாறல் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. வேல்மாறல் அப்படிங்கிறது முருகப்பெருமான் கிட்ட வேகமா போய் ஒரு மோட்டார் போட்ல, ஒரு ஸ்பீடான மோட்டார் போட்ல போய் நீங்க முருகப்பெருமானுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு வர்ற மாதிரி வேல்மாறல். அது அவ்வளவு வேகமும் வீரியமும் உடையது. அதுவே திருப்புகழ் ஒரு புஷ்பக விமானம் போன்றது. நம்ம திருப்புகழை பாடும்போதோ அல்லது படிக்கும்போதோ முருகப்பெருமான ஒரு புஷ்பக விமானத்துல ஒரு பொக்கிஷம் மாதிரி உட்கார வச்சு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும், நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் எனக்கு கிடைச்சது. நான் வேல்மாறல் படிக்கும்போது எனக்கு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப என்னோட கவனத்தை ஈர்த்துச்சு. "சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறியும் முழுக்கியரும் அடுத்த நிலை காணும்." அது இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையை போட்டு அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் திருப்புகழ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். திருப்புகழை படிக்கவும் ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ வருஷம் நம்ம லைஃப்ல வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்நேரத்துக்கு ஒரு 400 500 திருப்புகழாவது நமக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நம்ம வந்து தமிழ்நாட்டுல பிறந்து இந்த தமிழை படிச்சு இவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒரு எஜுகேட்டடா இருந்து இதை கூட நம்ம தெரிஞ்சு வைக்காம இருந்திருக்கோமே அப்படின்னு சத்தியமா ரொம்ப வருத்தப்பட்டேங்க. அதுல இருந்துதான் திருப்புகழ் வந்து நிறைய நான் படிக்க ஆரம்பிச்சேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, இல்ல என்னால முடியாத பட்சத்துல கேட்கவும் ஆரம்பிச்சேன். அப்போ எப்போ திருப்புகழோட அந்த சக்தியை நான் நம்ப ஆரம்பிச்சனோ, நம்ம வீட்ல அந்த அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு அதிசயத்தையும் நான் இப்போ சுருக்கமா நான் வந்து சொல்றேன். நீங்க அதை கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க வம்சங்களும் வந்து திருப்புகழை படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னது. முருகப்பெருமானுக்கு திருப்புகழ்னா எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மேல் பார்க்குறோம், மயில் பார்க்குறோம், சேவல் பார்க்குறோம். இதுதான் முருகப்பெருமான் நமக்கு காட்டும் குறிகள் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இதுக்கு ஒரு கட்டம் அடுத்ததா திருப்புகழ் வழியா முருகப்பெருமான் நமக்கு பதில் சொல்லுவாரு. இது ஆணித்தரமான உண்மை. இது சத்தியமான வாக்கு. ஏன்னா எனக்கு நடந்த சில விஷயங்கள் இப்ப சொல்றேன், நீங்களே கேட்டுக்கோங்க. இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல வந்து ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து இதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல இதை பத்தி சுருக்கமா சொல்லியிருக்கேன். எனக்கு ஊர்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது. அது வந்து சொத்து சம்பந்தப்பட்டமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக நான் அண்டர்பதி குடியேற அந்த திருப்புகழ் வந்து டெய்லி ஒரு தடவை பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு நாள் இங்க யூகேல நைட்டு வந்து உட்காந்து 6 தடவை நான் வந்து பாராயணம் பண்றேன். கண்ணுல தண்ணி நிக்கவே இல்லை. ஏன்னா பிரச்சனை அவ்வளோ பெருசு. அப்போ அங்க நம்ம ஊர்ல மிட் நைட் ஆக்சுவலா அந்த மிட் நைட்ல ஒரு விஷயம் நடந்து முருகப்பெருமானோட பேரு வச்ச ஒருத்தர் வந்து மூலமா ஒரு ஒரு பெரிய விஷயம் நடந்து அதுல இருந்து நாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறோம். இது எனக்கு கிடைச்ச முதல் அனுபவம். அப்பதான் திருப்புகழ் பத்தி நம்ம நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னு எனக்கு புரியுது. இது நடந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு சம்பந்தப்பட்ட அதே ஒரு விஷயத்துக்காக நான் ஒருத்தங்க கிட்ட போன் பேசிட்டு இருக்கேன். போன் பேசும்போது எங்க சைடு இருக்கிற அந்த நீதி, நியாயம், தர்மம் நம்ம பக்கம் தான் இருக்கு அப்படிங்கறத வந்து விலாவாரியா எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா நான் ஏன் இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகிறேன். நான் உட்காந்து அழுதது நம்ம வீட்டு பெட்ரூம்ல இங்க யூகேல வந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ ஹால்ல இருக்கிற டிவில யூடியூப்ல தன்னை போல ஒரு திருப்புகழ் பாட்டு
ஓப்பன் ஆகி அதுவே பாட ஆரம்பிக்குது. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல இருந்தா கரண்ட் போக வர ஏதோ ஒரு காரணத்தினால யூடியூப்ல ஏதோ அதுவே ஓடுதுன்னு வச்சுக்கலாம். இங்க கரண்ட் போற அந்த கான்செப்டும் கிடையாது. எப்படி டிவியில தன்னை போல திருப்புகழ் பாட்டு பாடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக்கா இருந்தது. அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு போனை வச்சுட்டு அங்க போய் பாக்குறேன். அங்க பார்த்து திருப்புகழ் பாட்டு ஓடிட்டு இருக்கு. அப்புறம் தான் அது முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த பதில் அப்படிங்கிறது எனக்கு கிளியரா புரிஞ்சுது. 2 இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த கண்ணீர் விட்டு அழுகும்போது எனக்கு உடனடியா முருகப்பெருமான் திருப்புகழ் வழியா பதில் குடுத்தாரு. அடுத்தது 3வது சம்பவம். 3வது சம்பவம் என்னன்னா, என்னுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்டது. எனக்கு இருமல் உரோக திருப்புகழ் பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் போடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அனுபவத்தினால தான் அந்த வீடியோவே நான் கிரியேட் பண்ணேன். எனக்கு மாரியே எல்லாருக்கும் இது பயன்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வீடியோவே நான் கிரியேட் பண்ணேன். என்னன்னா, ஒரு நாள் அந்த இருமல் உரோக திருப்புகழை வந்து 108 தடவை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணிட்டு மத்தியானத்துல உட்காந்து துணியெல்லாம் விரிச்சு தண்ணியெல்லாம் வச்சுட்டு நான் வந்து இருமல் உரோக திருப்புகழ் வந்து பாடும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைச்சது. அப்பதான் வந்து தண்ணீர் எனக்கு முறையா பூஜைக்குள்ள முருகர்கிட்ட வச்சிருந்த தண்ணீர் குறைஞ்சது. இப்படி வந்து கிட்டத்தட்ட 3-4 அறிகுறிகள் எனக்கு கிடைச்சது. அப்பதான் எனக்கு வந்து புரிஞ்சது இந்த 108 பாராயணத்துல வந்து மிகப்பெரிய அனுபவம் கிடைக்குது அப்படிங்கிறது. இதோட இந்த இருமல் உரோக திருப்புகழ் நிக்கலைங்க. என்னாச்சு, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து போன வாரம் பேசின ஒரு வீடியோல கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி பேசியிருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு பொண்ணு வந்து அக்கா அப்படி ஏன் மூச்சு வாங்க பேசுறாங்க, ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு சரியால போல இருக்கு, இது அக்காக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பூஜையில வந்து எப்பவுமே முடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு திருப்புகழ் புக்ல இருந்து ஒரு கண்ணை மூடிட்டே ஒரு பேஜ் எடுத்து அந்த திருப்புகழ் படிப்பாங்களாம். அது மாதிரி அவங்களுக்கு படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, சரி அக்காவுக்கு வந்து அக்காவே சொல்லியிருக்காங்களே இருமல் உரோக திருப்புகழ் அதுவே படிக்கலாமா, இல்ல நமக்கு மாதிரி முருகன் எடுத்து என்ன கொடுக்குறாரோ அதை படிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. அப்போ சரி நம்ம வந்து முருகர் சொல்றதையே நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு பேஜ் ஓபன் பண்ணி விரலை வந்து கண்ணை மூடியபடியே மூவ் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு கண்ணை திறந்து பாக்குறாங்க. அது வந்து இருமல் உரோக திருப்புகழ். இப்ப யோசிச்சு பாருங்க, முருகப்பெருமான் 2 பேருக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஒண்ணு எனக்காக வேண்டிக்கிட்ட அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா அடுத்தவங்களுக்காக வேண்ட கருணை உள்ளத்துக்கிட்ட கடவுள் வராம எங்கெங்க போவாரு. அவங்களுக்கு எப்படி ஒரு மனசு பாருங்களேன். நான் யாருன்னே தெரியாது, வீடியோல பாக்குறாங்க அவ்வளவுதான். ஆனா எனக்காக வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைச்ச அந்த ஒரு நிமிஷத்துக்கு முருகப்பெருமான் காட்டிய கருணை தான் அது. அதே மாதிரி அவர் எனக்கும் பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீ டெய்லி இந்த திருப்புகழ் பாடுற, அது எனக்கு தெரியும், உடம்பு நிலை இன்னும் ஃபுல்லா சரியால, அதுவும் எனக்கு தெரியும், ஆனா நீ பாடுறது கரெக்ட் தான், நீ இதை பாடிட்டே இரு அப்படின்னு அவர் வந்து எனக்கும் இந்த வந்து கன்வே பண்ணியிருக்காரு. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓகே நான் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கேன். முருகப்பெருமான் நினைச்சா ஒரு செகண்ட் என்னங்க, ஒரு மைக்ரோ செகண்ட்ல வந்து என்னோட பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஆனா அது இன்னும் எனக்கு முழுசா சரியாகாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்கு. இவ்வளோ தெளிவா பதில் சொன்ன நமக்கு அவருக்கு வந்து இது சரி பண்ண தெரியாதா, அவருக்கு தெரியாத விஷயமா? அப்ப வந்து கிடைக்காத ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம வந்து ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டா அதையவே யோசிக்க கூடாது. ஏற்றுக்க பழகணும். அவர் எப்ப சரி பண்ணணும்னு இருக்கோ அப்ப நமக்கு சரி பண்ணுவாரு அப்படிங்கிற எனக்கு பெரிய ஒரு பதில் எனக்கு கிடைச்சது. என்னோட ஹெல்த் சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு பதில் எனக்கு கிடைச்சது. நம்ம இதை அக்செப்ட் பண்ணிட்டு இது இப்படியே போவோம், அவர் என்ன மனசு வைக்கிறாரோ அது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இதுவும் அவர் பதில் சொன்னது பாருங்க திருப்புகழ் வழியாதான். அதே மாதிரி நம்ம ஓம் சரவண பவ எழுதணும் எல்லாரும் சேர்ந்து. எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஆயிரக்கணக்கான பேர் எழுதணும். அத்தனை பேருக்கும் சேர்ந்து பதில் அவர் கொடுத்தது திருப்புகழ் வழியாதான். திருப்புகழ்னா அவருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்க 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 அப்பா உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா திருப்புகழ் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நினைப்பேன் ஒரு தடவை. அப்படியே எனக்கு இப்ப கூட எனக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே மெய்சில் இருக்குது. இப்படி திருப்புகழ்ல ரொம்ப ரொம்ப ஈர்க்கப்பட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில ஒரு மந்திரம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே சரி அது எங்க போச்சு அந்த மீதி இருந்த திருப்புகழ் 16,000 திருப்புகழ் வெறும் 1300 தானே, ஒரு 10% கூட இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ள அடியில் இருந்த ஏக்கம் வந்து ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே வருது. அதுக்கு உடனடியா எனக்கு வேலம்பட்டி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஃபிளாஷ் ஆகுது.
எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி அது ஃப்ளாஷ் ஆகும். மந்திரம்லாம் சொல்லி பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு அது புரியுது. எனக்கு அது கிடைச்ச ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது. நான் உடனே என்ன பண்றேன், கூகுள் பண்றேன். கூகுள் பண்ணா தமிழ்நாட்டுல அவ்வளோ வேலம்பட்டி இருக்குங்க. இது என்னன்னு நான் யோசிச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது யார்கிட்ட சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. இது பின்னாடி எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா? சத்தியமா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. ஆனா அந்த வேலம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது எனக்கு கிடைச்ச ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் இது. ஞாபகம் இருக்கும், மலேசியால நடந்த ஒரு மெய்சிலிருக்கும் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு மாசம் முன்னாடி. அந்த வீடியோல முருகப்பெருமான் அந்த பக்தரோட வீட்டுல வந்து நடனம் ஆடினார். சரஸ்வதி போட்டோ வழியா அவர் வந்து ஒரு இந்த தாலாட்டு பாடுற மாதிரி அப்படியே அந்த போட்டோ ஆடிட்டே இருந்தது. அதுக்கு அவர் பதில் கொடுத்தது திருப்புகழ் வழியா தான். இப்படி சுத்தி 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 பார்க்கும்போது அவருக்கு பதில் வந்து ஃபுல்லா திருப்புகழ் வழியா தான். ஏன் திருப்புகழ் வழியா பதில் கொடுக்க முடியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திருப்புகழ்ல அத்தனையும் இருக்கு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இருக்கு. நம்மளோட எல்லா பிரச்சனையும் ஒரு 2 லைன்ல அங்க சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, முருகா இது வந்து மிகப்பெரிய ஒரு டாபிக். அதாவது நிறைய மகான்கள் பேசின விஷயம் திருப்புகழ் அப்படிங்கிறது. நான் ஒரு அற்பப்பதர், நான் வந்து இந்த டாபிக் எடுத்து பேசுறேன்னா எனக்கு இத்தனோட ஞானம் தான் இருக்கு. நான் பேசுறது எல்லாம் கரெக்டா மக்களுக்கு போய் சேரணும், நான் எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டினதுக்கு எனக்கு பதில் கொடுத்தது ஒரு திருப்புகழ் வழியா தான். அதுலயும் பாருங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடு அப்படின்னு நான் என்ன வேண்டணும் அதே தான் திருப்புகழ்லயும் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு பொருளை வந்து அருணகிரிநாதர் பதிச்சு வச்சிருப்பாரு. இது வந்து முருகனை புகழ்றதுக்காக எழுதின பாட்டு அப்படின்னாலும் ஒவ்வொரு பாட்டுலயும் நம்ம வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு பொருள் பதிஞ்சிருக்கும். நமக்கு வேணுங்கிற நம்ம பிரச்சனைக்கு தகுந்தமான திருப்புகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சில சமயம் அந்த பர்டிகுலரா அந்த வரிகளை மட்டும் கூட நம்ம படிக்கலாங்க. அது மாதிரி திருப்புகள் இல்லாத எதுவுமே இல்லை. இன்னொன்னு என்ன சொன்னா, இதோட தமிழின் சிறப்பு. நிஜமாவே மனசார சொல்றேங்க, திருப்புகள் படிக்கும்போது நான் தமிழனா பிறந்ததுக்கு பெருமைப்பட்டேன். தமிழ் தெரிஞ்சு என்னால தமிழ் படிக்க முடியுது அப்படிங்கறதுக்கு எனக்கு வந்து இதுக்கு எவ்வளவு கொடுப்பினை வேணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா திருப்புகள்ல தமிழ் அவ்வளோ அழகா இருக்கும். ஒவ்வொரு பாட்டும் ஒரு சந்தத்தோட ஒரு தாளத்தோட இருக்கும். இப்ப முத்தை திருப்பத்தி திரு அது வந்து எப்படி ஒரு சவுண்ட் வருது, இதே தண்டயணி வெண்டயம் அப்படின்னு போகும்போது ஃபுல்லா அந்த மெல்லினம் அதிகமா இருக்கும். 2வது எழுத்துக்கள் எல்லாமே மெல்லினமா இருக்கும். சில சமயம் 2வது எழுத்துக்கள் எல்லாமே வல்லினமா இருக்கும். இப்படி எப்படி மனுஷன் வந்து 16,000 பாட்டை வந்து இப்படி இந்த இலக்கண சுத்தியோட இந்த தாளம் இந்த சந்தம் அப்படின்னு போட்டு எப்படி இவ்வளோ கரெக்டா எழுதியிருப்பாரு? அப்ப இதுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கணும். அந்த வேல் வழியா ஓம் அப்படின்னு எழுதுனா அப்ப இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு நினைச்சு நிஜமாவே பூரிச்சு போனங்க. தமிழனா பிறந்ததுக்கு நிஜமா பெருமைப்படுறேன். இப்ப நாம என்ன செய்யணும், ஒரு புஷ்பக விமானம் தயார் பண்ணணும். அதுல முருகனை பொக்கிஷம் மாதிரி உட்கார வச்சு நம்மளோட மனசுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அந்த புஷ்பக விமானம் என்னது, திருப்புகள். இப்போ உங்களுக்கு பிடிச்ச திருப்புகள் ஏதோ 5ஓ 10ஓ நீங்க வந்து போக போக நீங்க சேர்த்துக்கிட்டேவும் போகலாம். அட்லீஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒரு 5 திருப்புகளாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மனப்பாடமா தெரியணுங்கிறது இல்லை, ஜஸ்ட் பிரிச்சு பார்த்து படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். இல்லைன்னா யூடியூப்ல கேட்டா கூட போதும். திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கே லிரிக்ஸ் மனப்பாடம் ஆயிரும். அதனால உங்களுக்கு இப்போ கமெண்ட்ல என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திருப்புகள் வந்து படிக்கணும்னு தோணுது? அதாவது முருகனை புகழ்ந்து பாடணுமா, இல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், இல்ல நிம்மதியா தூக்கம் வரணும், சந்தோஷமா இருக்கணும், முருகன் என் வீட்டுல வந்து நடனம் ஆடணும், எனக்கு செல்வம் கொளிக்கணும், இப்படி என்னெல்லாம் இருக்கும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. மெஜாரிட்டியா வர்றது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் செப்பரேட் வீடியோவா எதுக்கு என்னென்ன திருப்புகள் படிக்கணும் அப்படிங்கறது நான் செப்பரேட்டா தரேன். அதே மாதிரி முக்கியமான திருப்புகள் எல்லாம் நானே படிச்சு பொறுமையா படிச்சு அது தனி வீடியோவாகவும் போடுறேன். கண்டிப்பா திருப்புகள் புக் வந்து கோயில்கள்ல புக் ஸ்டோர்ஸ்ல எல்லாமே கிடைக்கும். ஆன்லைன்ல அமேசான்ல கூட இருக்கு. சில திருப்புகள் புக்ல 400 500 அந்த மாதிரி பாட்டுகள் முக்கியமான பாட்டுகள் இருக்கு. சில திருப்புகள் புக்ல எல்லாமே இருக்கிற திருப்புகள் புக் எனக்கு இது வரைக்கும் தெரியல. மேபி ஊருக்கு வந்தாதான் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்க வந்து திருப்புகள் புக் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வெப்சைட் வழியா போனா திருப்புகள் நம்பர் போட்டு நம்ம தேடலாம். ஆலய வரிசைன்னு கொடுத்துருப்பாங்க. கோயில் வச்சும் நம்ம தேடலாம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு திருப்புகள் இருக்கும். ஸோ அப்படியும் தேடலாம். kaumaram.com அப்படிங்கிற வெப்சைட் நீங்க போனீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு எப்படி பிரிச்சு படிக்கிறது, அதுக்கான அர்த்தம் என்ன, நான் இதை தாங்க யூஸ் பண்றேன். இந்த kaumaram.com வெப்சைட் தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். சரி, திருப்புகள் எப்ப படிக்கலாம் அப்படின்னா எப்ப வேணா படிக்கலாங்க. நீங்க பஸ்ல போகும்போது, வரும்போது, சமைக்கும் போது, சாமி கும்பிடும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி, இப்படி எப்ப வேணா திருப்புகள் படிக்கலாம். விசேஷமான நாட்கள்ல 11 தடவை 108 தடவை இப்படி பாராயணமும் பண்ணலாம். இப்போ இது சம்பந்தமா ஏதாவது என்ன கேள்வியா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. மறக்காம உங்களுக்கு என்ன திருப்புகள் வேணும், என்ன மாதிரி எது சம்பந்தம் மாதிரி வேணும் அப்படிங்கறத நீங்க போடுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.